இங்க ஒவ்வொரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லார் ஷூலயும் ஒரு இன்ஜெக்ஷன போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் குடுப்பாங்க. எல்லாரும் கால்ல இருக்க முடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. அதே மாரி எல்லாரும் இன்ஜெக்ஷன போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க எல்லா பிளேயர்ஸும் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி எல்லாத்தையும் ஒரு டப்பால போடுவாங்க. அந்த டப்பாவ நசுக்கி ஒரு கவர்ல போட்டு ஒரு குப்பை தொட்டியில போட்டுடுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போலீஸ் செக் பண்ண வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்த மாரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஒரு மார்க் இருக்கும். அதை அழிக்கிறதுக்கு தனியா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சிருப்பாங்க. இவங்களே தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சுக்கிட்டு வருவாங்க. அதனால போலீஸுக்கு டவுட் வந்துடும். இவங்க செக் பண்றதுக்காக இவங்க ரூமுக்கு வந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உள்ள ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த போலீஸ் கிட்ட பாத்தீங்கன்னா உள்ள பிளேயர்ஸ் எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுவோம். உள்ள இருக்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்ஸை வேகமா ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அது ஏத்துனா தான் ஆல்ரெடி போட்ட இன்ஜெக்ஷனை கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த பாக்கெட்டை போட்டு வேகமா அழுத்துவோம். அந்த ட்ரிப்ஸும் வேகமா உள்ள இறங்கிக்கிட்டு இருக்கும். வெளியே இருக்க போலீஸ் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. 50 புள்ளிக்கு மேல போனதான் இவங்களால தப்பிக்க முடியும். ஆனா 49.9 புள்ளி தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதவையும் ஓபன் பண்ணிடுவாரு. அந்த போலீஸும் உள்ள வந்து செக் பண்ணிட்டு போயிடுவாரு. இவங்களோட டீம் தான் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டைமும் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பிளேயருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் வந்திருக்கும். அதனால அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி மட்டும் போகவே போகாது. ஹாஸ்பிட்டலே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சைக்கிள் இருக்கும். அதை எடுத்துட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா இவனால அந்த சைக்கிளை ஓட்ட முடியாது. ஏன்னா இவன் பாடியில அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்காது. உடனே மயக்கப்பட்டு கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே தனியாக இவனுக்கு ஒரு இடம் செட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல இவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். இவன் உடம்புல ஏகப்பட்ட இன்ஜெக்ஷன் இறக்கி ஃபைனல் மேட்சுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவனும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவனோட கோச் அவங்க டீம்மேட்டுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இதுல ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அதுல பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லா பிளேயரையும் செக் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதுல இந்த கோச் ட்ரைன் பண்ண எல்லா பிளேயருமே மாட்டிக்குவாங்க. அது நம்ம ஹீரோவை தான் செக் பண்ண வருவாங்க. ஆனா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அந்த கேப்ல அந்த மேட்சையும் இவன் ஜெயிச்சிருவான். அந்த ஃபைனல் மேட்ச்ல ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலே போலீஸ் இவனை செக் பண்ண மறந்துடுவாங்க. இவனோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனே பர்மனன்ட் சாம்பியன் ஆகிடும் இந்த சைக்கிள் ரேஸ்ல. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் தான் பழைய பிளேயர். இவங்களும் வந்து இன்ஜெக்ஷனால தான் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இவங்க நினைச்சிருந்தா இவங்களும் மறுபடியும் வந்திருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தட்டி விட்டு இவர் அந்த சைக்கிள் ரேஸ்ல ஜெயிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தா விடாம முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்.